உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர நிலை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கடக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அவர்களுக்கு இந்த குரு பகவான் 6ஆம் அதிபதி, பாக்யாதிபதி. இந்த குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில இருக்க போறாரு. இந்த குரு பகவான் வக்கர நிலையில இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டா கடக ராசி அன்பர்களுக்கு மிக மிக நல்லது. எங்க சார் நாங்களே வேலை இல்லாம இருக்கோம், அஷ்டம சனியில மாட்டிட்டு இருக்கோம். பாருங்க, கடக ராசிக்காரங்க அஷ்டம சனியில பெரிய அளவுல பாதிக்கப்படலை. நீங்க செய்த புண்ணியங்கள், நீங்க செய்த தான தர்மங்கள் உங்களை காப்பாத்திட்டு தான் இருக்கு. பிரச்சனைகள் பெருசா இல்லை. நீங்களா போட்டு தேவையில்லாம நிறைய குழப்பிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான் விஷயம். உங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அதுதான் முக்கிய காரணம். அந்த மனநிலை எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னா, உங்களுடைய முயற்சிகள் சில நேரத்துல தடையாயிருக்கு, அவ்வளவுதான் விஷயம். அந்த தடையை நினைச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ நம்மளுக்கு வேலை கிடைக்கல, பிஸ்னஸ் நடக்கல, எனக்கு ப்ராஃபிட் இல்லை. இந்த மாதிரி ஒரு மன ரீதியான பாதிப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த அஷ்டம சனியில இந்த மாதிரி ஒரு பாதிப்புகளை தான் சந்திக்கிறீங்களே தவிர, ஏன்னா குரு பகவானுடைய நிலை நல்லா தான் இருக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல நல்ல இடத்துல இருக்கார். அவர் வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் வாழ்க்கையில ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா வரும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு கடகராசி சார் அஷ்டம சனியில, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதற்கு காரணம் மற்ற கிரகநிலைகளுடைய பிரச்சனைகள் தான் தவிர, அஷ்டம சனியில பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப கம்மி. அதனுடைய பிரச்சனைகளும் கம்மி. என்னன்னா உங்களுடைய தாங்கும் திறன் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணி நிறைய துரோகத்தை சந்திச்சிருக்கீங்க. அந்த துரோகம் என்ன பண்ணும்னா, சின்ன சின்ன விஷயங்களை கூட தாங்க முடியாத ஒரு நிலை இருக்கும். ஏன்னா கடக ராசி அப்படின்னா ரொம்ப எமோஷனலா இருப்பீங்க. அந்த எமோஷன்ஸ் என்ன பண்ணும்னா, ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமே, ஐயோ நம்ம தோத்துட்டோமேன்ற ஒரு எண்ணங்களை கொடுத்துருக்கே தவிர, அவ்வளவுதான். ஆனா நீங்க செய்த புண்ணியங்கள் உங்களை கண்டிப்பா காப்பாத்தும். வாழ்க்கையில இந்த கடகராசி என்பவர்கள் சிறப்பாகவே வாழ்வீங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையை இந்த குரு பகவான் கண்டிப்பா வக்கர நிலையில கொடுக்க போறாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா மேஜரா நிறைய பேருக்கு வேலை மாற்றம் கண்டிப்பா இருக்கு. அந்த வேலை மாற்றம் தான் கண்டிப்பா பண்ணிக்கங்க, தப்பு ஒண்ணும் இல்லை. அந்த வேலை மாற்றம் பண்ணும்போது நீங்க என்ன ஜாக்கிரதையா இருக்கணும்னா, இருக்கிற வேலையை விட்டுட்டு வேலை மாற்றம் பண்ணக்கூடாது. நிறைய கடகராசி என்பவர்கள் பண்ண தப்பே அந்த பிரச்சனை தான். ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க? நம்ம தான் நல்லா படிச்சிருக்கோமே, நம்மளுக்கு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்ம ஏன் இதை விட்டுட்டு தேடக்கூடாது, நம்ம தான் கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுருக்கோமே, நம்ம ஒரு தேடினா கிடச்சிருமே. 4 பேர் சொல்லுவாங்க, ஒன்றும் கவலைப்படாத, நீ ரெஸ்யூம் முடிஞ்சால் உடனே கிடச்சிரும், உனக்கு இருக்கிற திறமைகள்லாம் கிடைக்க தான் போகும், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் வேலையை விட்டு ட்ரை பண்ணவங்களாம் இன்றைக்கி ஒரு 6 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கீங்க, 3 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கீங்க. அந்த பிரச்சனையை தவிர மற்ற பிரச்சனை எதுவுமே கிடையாது. வேலை மாற்றம் கண்டிப்பா பண்ணுங்க. அதே போல இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே நீர் ராசி. இந்த நீர் ராசியில பிறந்தவங்க கடல் தாண்டி பயணம் செய்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. அதே போல பிசினஸ் பண்றவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கண்டிப்பா வரும். இப்ப நீங்க கடக ராசியா இருக்கீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுடைய முடிவுல தவறான முடிவுகள் இருக்கும். அந்த தவறான முடிவு எடுத்ததன் காரணமாக தான் நிறைய பேருக்கு வேலையில இழப்பு, பிசினஸ்ல நிறைய லாஸஸ். அந்த பிசினஸ் லாஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, தேவையில்லாத ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வச்சுட்டு இது லாபம் வரும்னு நினைச்சு பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருக்கும். இதனால நஷ்டங்களை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசியில பிறந்த பூச நட்சத்திரக்காரர். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வேற மாதிரி இருக்கு. என்னன்னா, சில நேரங்கள்ல அதிக ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ரொம்ப கரெக்டா இருப்பீங்க. ஆனா, சில நேரங்கள்ல நம்ம இத பண்ணா என்ன? இத ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே! அப்படின்னு எடுத்த விஷயங்கள் எல்லாமே தோல்வியில போய் முடிஞ்சிரும். அந்த தோல்வி தான் உங்களுக்கு துயரத்துக்கான காரணமா இருக்கு. அந்த மாரி இருக்கக்கூடிய கடக ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர நிலை உங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளில வருவீங்க முதல்ல. என்னன்னா, அந்த மனநிலை பாதிப்புகள் கண்டிப்பா குறையும். அப்ப எப்படி குறையும்? ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும். அதேபோல உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. நெறைய கடகராசி என்பவர் என்ன புலம்புறாங்க அப்படின்னா, எனக்கு வேலை செய்யற இடத்துல எனக்கு மேல இருக்க பாஸ் எனக்கு நெறைய பிரச்சனை குடுக்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்களா இருக்கீங்க, மேல இருக்கக்கூடிய அதிகாரி பெண்களா இருக்காங்கன்னா, நெறைய பாதிக்கப்பட்டுருக்காங்க.
அதே பெண்களாக இருக்கீங்க, மேல் அதிகாரி ஆண்களாக இருக்கும்போது நிறைய பாதிப்புகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். என்னன்னா, நிறைய நேரத்துல 4 பேர் இருக்கிறதுக்கு முன்னாடி உங்கள அவமானப்படுத்தியிருப்பாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம நம்ம ஏன் இந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்கணுன்ற நிலை தான் உங்களுக்குள்ள இருக்கு. அத பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில சில அவமானங்கள்ல சில சில காலகட்டங்கள் சந்தித்தே ஆக வேண்டிய நிலை கண்டிப்பா உண்டு. அது நீங்க மட்டும் அதுக்கு ஒரு விமோச்சனம் கிடையாது. கண்டிப்பா அதுல இருக்குதான் இல்லன்னு சொல்லல. அதற்காக தேவையில்லாத தவறான முடிவுகள் எடுக்காதீங்க. அந்த தவறான முடிவுகள் தான் உங்க வாழ்க்கைய புரட்டி போடுது. அதனால அந்த தவறான முடிவுகள் எடுக்காம ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி தனியா யோசிச்சு, அந்த அவமானத்த நெனச்சு எடுத்த முடிவு தான் பிரச்சனையில போய் மாட்டிட்டு இருக்கீங்க. அத மறந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு என்ன பிளஸ்ஸு? என்ன மைனஸு? ஆஃபீஸ் மாறுனா என்ன நடக்கும்? மாறலன்னா என்ன நடக்கும்? அப்படின்றத யோசிச்சுட்டு பண்ணுங்க. அதேமாரி பிசினஸ்ல இருக்கீங்க. இந்த பிசினஸ்ல என்ன பிரச்சனை அப்டின்னா, கடக ராசி என்பது அப்படியே குடுத்துட்டு வந்துருவீங்க. ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் இருக்கீங்க. பார்ட்னர் சரியில்ல. பார்ட்னர் ஏமாத்துறாரு அப்படின்னு நினைக்கும்போது என்ன பண்ணுவீங்க? எனக்கு பிசினஸே வேண்டாம். நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு குடுத்துட்டு வந்துருவீங்க. அதுதான் தப்பான விஷயம். அந்த எமோஷனலான விஷயங்கள் என்ன பண்ணும்னா, அந்த மாரி பிரச்சனைகள நெறைய கடகராசி என்பது குடுத்துருக்கு. அந்த மாரி இல்லாம, ஒரு வாட்டி யோசிங்க. பார்ட்னர் ஏமாத்துறாரு, இல்ல பார்ட்னர்னால பிரச்சனைகள் வருது, இல்ல லாஸ் கம்மியா இருக்கு. நீங்க பிரியணும்னு நெனைக்கிறீங்க. ரொம்ப எமோஷனலா யோசிக்காம கரெக்ட்டா உட்காந்து பேசி, இது மாரி பிரச்சனைகள் இருக்கு. நம்ம இது மாரி பிரிஞ்சுக்கலாம். அது மாரி பிரியறது நல்லது. அதனால அந்த மாரி பிரிஞ்சீங்கன்னா, உங்களுக்கு லாஸஸ் கம்மியாகும். பிரச்சனைகள் கம்மியாகும். ஏன்னா, நீங்க உழைப்பு போட்டு, நீங்க நெறைய விஷயங்கள் செஞ்சு ஒரு கம்பெனிய டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. அத ஒரே நிமிஷத்துல உடைச்சுட்டு வந்துருவீங்க. அதான் பிரச்சனை. அந்த நிலை மட்டும் இல்லாம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கடகராசி என்பவர்கள் கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே உண்டு. அப்ப அந்த பிரச்சனைகள்லாம் எப்ப தீரும்? அந்த மாரி பிரச்சனைகள் நடந்துருச்சு. அதுலருந்து எப்படி சார் வெளில வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு லாபமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இப்ப உண்டு. அப்ப அந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து வெளில வர்றது அதெல்லாம் செய்யலாம். பிசினஸ்ல இப்ப அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். அஷ்டம சனி இருக்கு. அத மறந்துருங்க. அஷ்டம சனி காலகட்டத்தில என்னன்னா, அதிகம் ஆசைப்படக்கூடாது அவ்வளதான். வேற ஒண்ணும் இல்ல. ஆசைப்படாம லாபத்தை நோக்கி நகருங்க. கண்டிப்பா லாபம் கண்டிப்பா கிடைச்சே தீரும். அதேபோல நெறைய கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி, குரு வக்கர நிவர்த்தி பலன்கள், வக்கர பலன்கள் என்ன பண்ண போகுதுன்னா, மேஜரா வந்து உங்களுடைய தொழில்ல முன்னேற்றத்த குடுக்க போகுது. நெறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள், அதேபோல நெறைய பேருக்கு பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள். கவர்ன்மென்ட்ல இருக்கீங்க. ஏதாவது ஒரு அலிகேஷன்ல கூட மாட்டியிருப்பீங்க. அந்த அலிகேஷன்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரமா இருக்கு. அதேபோல நீங்க ஒரு கவர்ன்மென்ட் டெண்டர் எடுக்கிறீங்க. கவர்ன்மென்ட் கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல நிலை வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலன்களாக இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பா இருக்க போகுது. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் ரூ. 99 ஜாதகம் குடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ரூ. 300 குடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.